Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல எக்ஸசைஸ் 2.5 ஓட கொஸ்டின் நம்பர் 9 to 14 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Find x, y and z given that the numbers are in AP. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செட் ஆஃப் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூ வேல்யூஸ் இல்லை, எக்ஸ் ஒய் இசட் இல்லை. இப்போது இந்த எக்ஸ் ஒய் இசட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இதில் ஒரு சின்ன லாஜிக் நான் சொன்ன பாருங்கள். இந்த சம் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பேன். 3 கண்டிஷன்ஸ் ஆர் இன் ஏபி. அதாவது வந்து ஒரு கண்டிஷனில் 3 நம்பர்ஸ் லைனாக இருந்தால் அது என்ன லாஜிக்கில் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது 2b is equal to a plus c or b is equal to a plus c by 2. இந்த ஒரு லாஜிக் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஈக்குவேஷன் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடியே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இதை நீங்கள் ஏ, இதை பி, இதை சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் பர் கண்டிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? பி அப்படின்றது வந்து ஏ ப்ளஸ் சி பை 2 தெரியுமா? அப்போ நம்மளுக்கு பி எப்படி கண்டுபிடிச்சலாம்? அதாவது இந்த சென்டரில் இருக்க ஒய் வந்து 10 + 24/2. அப்போ என்ன 34/2னா ஒய்யோட வேல்யூ 17. இப்போ ஒய் இங்கே 17 வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது பண்ணுவோமா? z + 17/2 = 24னா z. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆர் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த லாஜிக் எப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து உங்களுக்கு புக்லேயும் இருக்கும். கண்டிஷன்ஸ் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஏபி அப்படின்னு இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது நம்மளுடைய T1, T2, T3, T4, T5ன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? T2 - T1 = இதோட டிஃப்ரென்ஸும் இதோட டிஃப்ரென்ஸும் சேமா? அப்போ T3 - T2 எழுதுவோமா? இப்போ T2 - T1னா என்ன அர்த்தம் பாருங்கள்? 10 - x = நெக்ஸ்ட் என்ன இருக்குது? T3 - T2 அப்படின்னா y - 10. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் லைட்டாக மாற்றி எழுதிப்போமா? -x + y இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. -x - y = இந்த +10 இந்த பக்கம் போச்சுன்னா -10 ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது? -x - y = -20. ஸோ இதை கம்ப்ளீட்டாக மைனஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x + y = 20. ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1. நான் இந்த லாஜிக் ஏன் சொன்னன்றது உங்களுக்கு இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் வந்துடும். பட் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ணால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அதே மாதிரியே டி நம்ம என்ன எழுதலாம் பாருங்கள். டி அப்படின்றது இப்போ இந்த 3 டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? T4 - T3 = T3 - T2. கரெக்டா? நம்மளுடைய செகண்ட், அதாவது இந்த 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், T4 அப்படின்றது என்ன? நம்மளுக்கு 24. அப்போ 24 - y = இங்கே T3 என்னது? y - 10. இப்போ இதே மாதிரி ஒய்யை ஒரு பக்கமும் 24 ஒரு பக்கமும் கொண்டு போகலாமா? ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்? -y இந்த பக்கம் வந்தால் +y ஆகுது. இங்கே ஏன்னா மைனஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தது இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் -y இந்த பக்கம் வந்தால் +y ஆகுது. -10 இந்த பக்கம் +10. இது எப்படி போடுறேன் பாருங்கள். 24 + 10 = y + y. அப்போ 34 = 2y. y = என்னது நம்மளுக்கு? 17 வந்துருச்சா? நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 17 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஸ்டெப்பை தான் உங்களுக்கு ஆக்சுவலி கண்டிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ்ன்னு நம்ம என்ன சொல்கிறாங்க? ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ 24 + 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த a + c, இந்த ஏவும் சியும் ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் சென்டர் நம்பர். அப்போ y 17. இது பாருங்கள், ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிட்டோமா? இங்கே என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஸ் எழுதுகிறோம், இதை மாத்திரம் கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறோம். உங்களுக்கு இது எந்த மெத்தட் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் அடுத்து போவோமா? T3, T4, T5. அதாவது முதல் ஈக்குவேஷனில் T1, T2, T3 பண்ணோம். அடுத்தது T2, T3, T4 பண்ணோமா? இப்போ இதே மாதிரியே அடுத்த 3 நம்பர்ஸ்க்கு பண்ணுவோமா? T3, T4, T5 பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், D = T5 - T4 = T4 - T3. இப்போ இதில் என்ன பண்ணுங்க? T5 - T4, அதாவது Z - 24 பக்கத்து பக்கத்து நம்பரை தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணணும். ஸோ Z - 24 =
டேர்ம் 4ன்றது என்ன அர்த்தம் 24 24 மைனஸ் ஒய் கரெக்டா 24 மைனஸ் ஒய் இப்போ மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகும் ஸோ 24 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 24 ஆகும் 24 ப்ளஸ் 24 எவ்வளோ 48 அப்போ இது எப்படி எழுதலாம் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னு எழுதலாமா இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2ஆக வச்சுக்கோங்க இப்போ ஒய் 17ன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 17 இந்த பக்கம் மைனஸ் 17 ஆகும் 20ல் 17 போயிடுச்சுன்னா 3 கிடைக்கும் அதே ஒய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இசட்டோட வேல்யூ கிடைக்கும் ஸோ இப்போ இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்கள் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு கண்டிஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் கூட இந்த சம் வந்து சால்வ் பண்ணலாம் ஒய் 17 கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது ரெண்டுமே வந்து சேம் தான் ஸோ இப்போ பாருங்கள் சப்ஸ்டிடியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் பண்ணால் என்ன வருது எக்ஸ் ப்ளஸ் 17 இஸ் ஈக்குவல் டு 20 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 17 ஸோ எக்ஸோட வேல்யூ 3 வந்துருச்சா நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க சப்ஸ்டிடியூட் ஒய் ஈக்குவல் டு 17 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ 2ல் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்க 17 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 48 ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 48 மைனஸ் 17 இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 8ல் 7 போயிடுச்சுன்னா 1 3 ஸோ 31 இப்போ நம்மளுக்கு தேர்ஃபோர் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 y is equal to 17 and z is equal to 31. So, இப்போ இதோட இந்த 9th sum complete ஆயிடுச்சு. In a theater, there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats than its front row. How many seats are there in the last row? ஸோ இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆஸ் யூஷுவல் லாஜிக்கை புரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரண்ட் ரோவில் மொத்தம் 20 சீட் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து நம்மளுக்கு இதான் ஃபஸ்ட்டு ரோன்னு வச்சுப்போம் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் மொத்தம் வந்து 20 சீட்ஸ் இருக்குது அப்போ செகண்ட் ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் ரோவை விட 2 சீட் வந்து அடிஷ்னலாக இருக்குது ஓகே அப்போ இங்கே 22 இருக்கும் அடுத்தப்போ தேர்ட் ரோவில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க ஈச் சக்ஸஸிவ் ரோ ஒவ்வொரு ரோவும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோவை விட 2 அதிகமாக இருக்கும் அப்போ 30 இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோவில் 24 இதில் 2 அதிகம்னா 26 இது இப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இது எவ்வளோ தூரம் போகுதுன்னா 30 ரோஸ் வேர் அலாட்டட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ மாதிரி மொத்தம் எத்தனை 30 ரோஸ் இருக்கா ஸோ 30th ரோ வரைக்கும் இது போய்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த லாஸ்ட் ரோ இருக்கு இல்லையா இந்த 30th ரோவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இதை நம்ம 2 ஏற்றிக்கிட்டே போய் எந்த காலத்தில் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி லாஜிக்கில் தான் நம்மளுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஒர்க் ஆகுது நம்ம ஏன் வந்து மேக்ஸில் வந்து இந்த மாதிரி சம்ஸ் பண்ணுறோம் ஏன் நான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக படிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளுடைய லாஜிக்காக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் தான் அப்போ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் என்ன சொல்லலாம் ஃபியூ செகண்ட்ஸில் இதோட ஆன்சர் சொல்லிடலாம் ஸோ இப்போது இதை வந்து நான் ஏபியில் எப்படி உங்களுக்கு கொண்டு வரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து 20 சீட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ரோ அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் 20 அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் 20 செகண்ட் டேர்ம் அதை விட 2 ஏறி இருக்கா 22 தேர்ட் டேர்ம் 24 இது இப்படியே போய்கிட்டே இருக்குது பட் லாஸ்ட் டேர்ம் தான் நம்மளை என்ன கேட்குறாங்க இந்த டிஎன் கேட்குறாங்க பட் இதில் நம்மளுக்கு என்ன தெரியும் என் இஸ் ஈக்குவல் டு 30 மொத்த ரோஸ் எவ்வளோ இருக்குது 30 ரோஸ் இருக்குன்றது தெரியும் அப்போ டிஎன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோமா டிஎன்னோட ஃபார்முலா என்ன டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி ஓகேவா இப்போ இந்த மாதிரி சம்ஸை உங்களுக்கு ஃப்யூச்சரில் எங்கேயாவது யாராவது இந்த மாதிரி 20 ரோ ஒரு ரோக்கு 10 பேர் ஏறுறாங்கப்பா 100வது ரோல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் டக்கு நீங்கள் 100 தூக்கி போட்டு 100 மைனஸ் 1 99 ஒரு ரோக்கு எவ்வளோ பேர் ஏறினாங்களோ அதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் புரியுதா இப்போ பாருங்கள் நம்மளோட ஏ என்னது 20 ப்ளஸ் டி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் 22 மைனஸ் 20 அப்படி 2ன்னு எடுத்துக்கலாம் இல்லை அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க 2 அடிஷ்னல் சீட்ஸ் இதுதான் நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு ரோக்கும் எவ்வளோ ஏறிக்கிட்டு இருக்குது 2 ஏறிட்டு இருக்குது ஸோ நம்மளுடைய டி வந்து 2ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் என் என்ன நம்மளுக்கு தெரியும் டி 30 நம்ம கண்டுபிடிக்கிறோமா அப்போ 30 மைனஸ் 1 இன்ட்டு 2 அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 20 ப்ளஸ் 30 மைனஸ் 1 என்ன 29 இன்ட்டு 2 ஸோ நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா 20 ப்ளஸ் 9 2s are 18 8 பேலன்ஸ் 1 2 2s are 4 ஒரு 1 5 அப்போ டி 30th ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது 78 சீட்ஸ் இருக்குது அப்போ தேர்ஃபோர் எப்படி எழுதுவோம் 78 சீட்ஸ்
ஆர் தேர் இன் லாஸ்ட் ரோ. புரிஞ்சிருச்சா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் லாஜிக் புரிஞ்சுக்கணும். அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த லாஜிக்கை நம்ம ஏபி சீரியஸில் எழுத ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. The sum of 3 consecutive terms are in AP is 27 and their product is 288. Find the 3 terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மெத்தட் வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படியும் போகலாம், இல்லை நம்மளுடைய ஏபி சீரியஸ்லேயும் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஏபி சீரீஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு நம்பர் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அடுத்த நம்பர் நமக்கு எப்படி இருக்கும்? ஏ ப்ளஸ் டின்னு இருக்கும், கரெக்டாக? அதே இதுக்கு முன்னாடி நம்பர் எப்படி இருக்கும்? ஏ மைனஸ் டின்னு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ இந்த நம்பர் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மைனஸ் 2 5 இருக்கும், 7 + 2 9 இருக்கும். அப்போ 5 7 9, கரெக்டாக? அப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் மைனஸ் கம்மியாக இருக்கும், இதுக்கு அடுத்த நம்பர் ப்ளஸ் இருக்கும். அப்போ 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம இந்த 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாமா? இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க? சம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது 3த்தையும் சம் பண்ணுங்க. ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. இந்த சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27. இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? நம்மளுக்கு 3a இருக்குது. அப்போ 3a இஸ் ஈக்குவல் டு 27 அப்படின்னா அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 9 தெரியுமா? இப்போ ஏவோட வேல்யூ 9. ஸோ ஒரு டேர்ம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது சென்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம 3 டேர்ம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ 9 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து டி எப்படி கண்டுபிடிக்கிறது? நெக்ஸ்ட் பாருங்கள், their product is 288. அப்போ இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டி. இதோட ப்ராடக்ட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 288. இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்கா? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன? இந்த ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல பி டி இருக்கிறதுனால டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 288 வருதா? இப்போ இங்கே ஏ இருக்கிற இடத்துல நம்ம ரெண்டு இடத்துல 9 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 9 இன்ட்டு 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 288. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 9 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இங்கே வந்தால் நம்மளுக்கு டிவிஷன் ஆகும். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணி இதோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 288 பை 9. இது 9ஆல் பண்ணிங்கன்னா 9 3 டைம்ஸ் 27, ஸோ 32. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த மைனஸ் டி ஸ்கொயர் இந்த பக்கம் போனீங்கன்னா ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆகுமா? அப்போ 9 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32 ப்ளஸ் டி ஸ்கொயர். இந்த 32 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 32 ஆகும். அதை எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 81 இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 32. இது வந்து ஜஸ்ட் நான் இடம் மட்டும்தான் மாறி இருக்குது, அதே டி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இங்கே 81 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 32. அப்போ டி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 81ல் 32 போயிடுச்சுன்னா 49. டி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 அப்படின்னா நம்மளுக்கு டியோட வேல்யூ என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஸோ டி வந்து ப்ளஸ் 7 இருக்கலாம், மைனஸ் 7 இருக்கலாம். எப்போவுமே லாஜிக்கில் நான் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வருது முன்னாடி வந்து மைனஸ் வரணும், பின்னாடி வந்து ப்ளஸ் வரணும், கரெக்டாக? அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஏபி வந்து ஒரு ஆர்டரில் இருக்கும். ஏபி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஹையஸ்ட் டு லோவஸ்ட்டும் இருக்கலாம், லோவஸ்ட் டு ஹையஸ்ட்டும் இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஆர்டர்ஸில் வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 9 டி இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ இது ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ வந்து 9, இது வந்து 7. ஸோ 9 மைனஸ் 7 பண்ணுவோமா? 9 மைனஸ் 7 9 9 ப்ளஸ் 7. 9ல் 7 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 2 9 இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 வருதா? ஸோ 2 9 16. இது என்ன அர்த்தம்? எய்தர் இது ஏபியோட சீரியஸ் வந்து நம்மளுக்கு 2 9 16. ஓகே, 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல மைனஸ் 7 எடுத்திங்கன்னா என்ன வரும்? இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 9 டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள். 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 7, நெக்ஸ்ட் நம்பர் 9, அடுத்தது 9 ப்ளஸ் மைனஸ் 7. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 9 ப்ளஸ் 7 16, 9 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. ஸோ நம்மளுக்கு எய்தர் இந்த சீரியஸ் ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஆர்
சாரி லோவஸ்ட் டு ஹையஸ்ட், அப்படி இல்லைனா ஹையஸ்ட் டு லோவஸ்ட். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏபி சீரியஸ். பட் ஜென்ரலாக அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் போது நம்ம என்ன சீரியஸ் தான் எடுத்துப்போம், இந்த சீரியஸ் தான், அதாவது சின்னதுலேருந்து பெரிய நம்பர் போகிற இந்த சீரியஸ் தான் நம்ம வேல்யூவாக எடுத்துப்போம். ஸோ இப்போ இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. The ratio of the 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of the 9th term to 13th term. ஸோ இப்போ என்ன கொடுக்குறாங்க, ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இது எப்படி எடுத்துக்கோம், 6th டேர்மை T6, 8th டேர்மை T8 எடுத்துப்போமா. ஸோ அப்போ இது எப்படி நம்ம எழுதுகிறோம் பாருங்கள், T6 is to T8 is equal to 7:9. இப்போ நம்மளை கேட்குறது என்ன, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் T9 is to T13. இது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோ நம்ம என்ன எழுதுவோம், நம்ம டிவிஷன் எழுதலாமா, T6 டிவைடட் பை T8 இஸ் ஈக்குவல் டு 7/9. கரெக்டாக, ரேஷியோ அப்படின்னா நம்ம டிவிஷன் எழுதலாம். இப்போ T6 நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், TN அப்படின்னா A ப்ளஸ் N மைனஸ் 1 இன்டூ D. கரெக்டா, இப்போ ஏவும் டியும் தெரியாது, ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், என் தெரியும். என்ன 6 கொடுத்துருக்காங்களா, அப்போ A ப்ளஸ் 6 மைனஸ் 1, ஏன்னா இங்கே 6 போட்டால் 6 மைனஸ் 1. ஸோ A ப்ளஸ் 5D டிவைடட் பை கீழே 8 இருக்குது, அப்போ 8 மைனஸ் 1 7 வருமா, A ப்ளஸ் 7D இஸ் ஈக்குவல் டு 7/9. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 9 இங்கே வந்தால் நியூமரேட்டரில் வரும், இங்கே இருக்க டினாமினேட்டர் இங்கே போனால் நியூமரேட்டரில் வரும். ஸோ அப்போ இதை மாற்றி எழுதுங்க, 9 இன்டூ A plus 5D is equal to 7 into A plus 7D. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, 9A plus 9 5 times 45D is equal to 7A plus 49D. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சா. இப்போ இந்த 7A இந்த பக்கம் போனால் மைனஸில் வரும் பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை எப்படி மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏவெல்லாம் வந்து லெஃப்ட் சைடும் டிஎல்லாம் ரைட் சைடும் கொண்டு போய் எழுதலாமா. 9A minus 7A is equal to 49D minus 45D. வந்துருச்சா, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2A is equal to 49ல் 45 போயிடுச்சுன்னா 4D. அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏவோட வேல்யூ 2D அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஏவோட வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த T9 T13 கண்டுபிடிக்க போகிற பாருங்க. இப்போ T9 டிவைடட் பை T13. இப்போ அதே மாதிரி 9 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 9 மைனஸ் 1 8 ஆகுமா. அப்போ A ப்ளஸ் 8D டிவைடட் பை 13 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 13 மைனஸ் 1 12 ஆகுமா. அப்போ A ப்ளஸ் 12D வருமா, A ப்ளஸ் 12D. இப்போ நம்ம ஏக்கு என்ன பண்ணலாம், இந்த 2Dயை இந்த ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பாருங்கள். 2D ப்ளஸ் 8D டிவைடட் பை 2D ப்ளஸ் 12D. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 2 ப்ளஸ் 8 வந்து 10D ஆயிடுச்சா. 10D டிவைடட் பை 2 ப்ளஸ் 12 வந்து 14D. இது என்னது நம்மளுக்கு, T9 டிவைடட் பை T13. இப்போ நம்மளுக்கு DD கேன்சல் ஆகிடுச்சு. இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ் 7 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ரேஷியோ T9 இஸ் டு T13 இஸ் ஈக்குவல் டு 5:7. ஸோ இப்போ நம்மளோட ரேஷியோ என்னது, 5:7. ஸோ இப்போ இதோட இந்த 12th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degrees Celsius. The sum of temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. ஒரு வின்டர் சீசனில் நம்மளுக்கு ஊட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சரை கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ அது என்ன சொல்லிட்டாங்க, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த 3 நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த 3 நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த 3 நாள் ஆட் பண்ணிங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம ஏபியில் எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். இதை நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கும்போது உங்களுக்கு வேல்யூஸ் வந்து கொஞ்சம் நிறைய வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஏபி சீரீஸில் டியூஸ்டேவை வந்து நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க. டியூஸ்டேவை ஏன்னு வச்சுக்கிட்டா அப்போ மண்டே வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, அப்போ அதை ஏ மைனஸ் டின்னு எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே என்ன இருக்கும், ஏ ப்ளஸ் டி. அப்போ தேர்ஸ்டே என்னது, ஏ ப்ளஸ் 2D. ஃப்ரைடே என்னது, ஏ ப்ளஸ்
3D பாருங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அவங்க சொன்ன 5 நாளையும் நான் வந்து அந்த வீக்குக்கான டேஸை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் மண்டே டு வெட்னஸ்டே. அப்போ என்ன அர்த்தம், இதிலிருந்து இது வரைக்கும் கரெக்டாக இந்த மண்டே டு வெட்னஸ்டேவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 0 வருதுன்றாங்க. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். இப்போ பாருங்கள், மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு மீதி என்ன தான் இருக்குது, ஆக்சுவலாக 3a தான் இருக்கா. அப்போ 3a ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன தான் வருது, 0 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்கள், ஈஸியாக வந்து ஏவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த ஏ தெரியும். நெக்ஸ்ட் இதில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டி கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ என்ன அர்த்தம், இதிலேருந்து வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 18 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2d ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3d இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ். 1 2 3. ஸோ 3a ப்ளஸ் 1d 2d 3d ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு, 6d. ஸோ 3a ப்ளஸ் 6d இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு ஏ என்ன தெரியும், 0ன்னு தெரியுமா. அப்போ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா. 3 × 0 ப்ளஸ் 6d இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, 6d இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா டி நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, 3 டிகிரி செல்சியஸ்ன்னு கிடச்சிருச்சா. இப்போ டி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதலாம் பாருங்கள். ஏ வந்து எல்லா இடத்துலையும் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ நீங்கள் இந்த சீக்வன்ஸில் ஏவை மறந்துடுங்க, டியை மட்டும் போட்டு எழுதுங்க பாருங்கள். தேர்ஃபோர் மண்டே டு ஃப்ரைடேஸ் டெம்பரேச்சர் இஸ், ஃபஸ்ட்டு என்ன வரும், டிக்கு 3 போட்டிங்கன்னா -3 வருமா. -3 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ், தென் +3 டிகிரி செல்சியஸ். இங்கே 3 போட்டிங்கன்னா 3 2s are 6 ஆகுமா. அப்போ 6 டிகிரி செல்சியஸ். இங்கே 3 போட்டிங்கன்னா 3 3s are 9 ஆகும். ஸோ 9 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இது ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2dன்னு போனீங்கன்னா இது வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கும். ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த 13th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Priya earned rupees 15,000 in the first month. Thereafter, her salary increased by rupees 15,500 per year. Her expenses are 13,000 during the first month and the expenses increases by 900 per year. How long will it take for her to save rupees 20,000 per month? ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, பிரியான்ற ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு மந்த் 15,000 சம்பளம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களுக்கு வந்து பர் இயர் அப்படின்னா மாதம் கிடையாது, வருஷம், பர் இயர் அவங்களுக்கு வந்து 1500 இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களுடைய ஃபஸ்ட்டு மந்த்து செலவு வந்து 13,000 அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 900 வந்து அவங்க செலவும் அதிகமாகுது. அப்போ அவங்க 20,000 சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். இதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, இது மந்தில் இருக்குது இது இயரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுறாங்க, 12ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் இங்கே பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது பர் இயர் தான் 1500 இன்க்ரீஸ் ஆகுது. பட் என்ன ஆகுது, எவ்ரி மந்த் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக. ஸோ அப்போ எவ்ரி மந்த்தும் நம்மளுக்கு 1500 இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதை மந்த் வைஸில் வச்சு, அதாவது மந்த் பேசிஸ்லேயே நீங்கள் பண்ணலாம். இதை 15 × 12 இதையும் 12 இதுவும் 12ன்னு பண்ணிவிட்டு செம்ம நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கலாமா, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஏன்னா நம்மளுக்கு 3 டேர்ம் இருந்தால் தான் மினிமம் நம்ம என்ன பண்ண முடியும், ஏபியை நம்ம சால்வ் பண்ண முடியும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 4th இயர் கூட எடுத்துக்கலாம். பட் மினிமம் நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ் வேணும். கரெக்டாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சேலரி. ஸோ சேலரியை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மந்த் சேலரி நம்மளுக்கு என்னது 15,000 வந்து அவங்களுடைய சேலரி. அந்த ஃபஸ்ட்டு மந்தில் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்குது, 13,000 இருக்குது. ஓகே. ஸோ இப்போ 15,000 சேலரியில் 13,000, அதாவது சம்பளம் 15,000 வருது, அதில் செலவு 13,000 பண்ணிட்டா அப்போ மீதி இருக்கிறது என்னது, நம்மளுடைய சேவிங்ஸ். கரெக்டாக. 15,000ல் 13,000 போயிடுச்சுன்னா ஸோ ஃபஸ்ட் இயர் ஒவ்வொரு மாதமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2,000 வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஹர் சேலரி இன்க்ரீஸ்டு பை 1500 பர் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகும்போது 1500 ஏறிடுது. 15,000ல் ஒரு 1500னா எவ்வளோ வரும்? 16,500. ஸோ அடுத்த வருஷம் ஃபுல்லாக செகண்ட் இயர் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாங்க? 16,500. அவங்க செலவும் என்ன ஆயிடுச்சு? 900 அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ 13,900 ஆயிடுச்சா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணணும்? சேலரியில் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணால் தான் சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 6. ஸோ 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. அப்போ செகண்ட் இயர் அவங்க ஒவ்வொரு மாதம் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க? 2600 சேவ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் இயர் எவ்வளோ பண்ணுவாங்க? இதில் ஒரு 1500 பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போ இதில் ஒரு 1500 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 18,000 வருமா? இதில் ஒரு 900 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? இன்னும் ஒரு 14,800 வருமா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 0க்கு 0, 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, ஸோ 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. ஓகே, இப்போ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அவங்களுடைய சேவிங்ஸ் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் ₹20,000 பர் மந்த். இந்த வேர்டு நல்லா கவனிங்க. டோட்டல் அவங்க சொல்லலை. மாதம் 20,000 சேவ் பண்ணக்கூடியது எப்போ வரும்னு கேட்குறாங்க. புரியுதா? இது மொத்தமாக 20,000 எப்போன்னு கேட்டால் சம் ஆஃப் சீரீஸில் போயிடும். அது அந்த ஸ்கோப் வந்து இந்த 2.5 எக்ஸசைஸ்லேயே கிடையாது. ஒரு மாதம் 20,000 சேவ் பண்ணக்கூடியது எப்போன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஏபி சீரியஸ் என்ன இருக்குது பாருங்கள்? 2000, 2600. இது ஃபஸ்ட் இயர் மாதம் 2000. செகண்ட் இயர் மாதம் 2600. தேர்ட் இயர் மாதம் 3200. இப்படியே போய்கிட்டே இருந்தால் மாதம் வந்து 20,000 ரூபாய் சேவ் பண்ணுறது எப்போ வரும் அப்படின்றது தான் இவங்களோட கொஷின். ஸோ இப்போது நம்மளுடைய ஏபி சீரியஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இதுதான் என்னது? நம்மளோட ஏபி. இப்போ இதில் ஏ என்னது? நம்மளுக்கு 2000 தெரிஞ்சிருச்சு. அடுத்து டிஃப்ரென்ஸ் டி என்னன்னு சொல்லலாம்? 2600 மைனஸ் 2000. கரெக்டா? இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 600 வருதா? ஈவன் நீங்கள் இதை கூட எடுத்துக்கலாம். 3200ல் 2600 மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு 600 தான் வரும். ஸோ ஏ தெரிஞ்சிருச்சு, டி தெரிஞ்சிருச்சு. அவங்க ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னா என்ன கேட்குறாங்க? என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. அதாவது 20,000 எப்போ வரும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம nth டேர்ம் ஃபார்முலா என்ன? tn இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. கரெக்டா? இப்போ nth டேர்ம் எவ்வளோ? 20,000 நமக்கு தெரியும். ஏ தெரியும், டி தெரியும். என்ன தான் தெரியாது? n மட்டும்தான் தெரியாது. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு வந்து 2000 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி என்னது? 600 இஸ் ஈக்குவல் டு 20,000. நமக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதோட ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இந்த 2000 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2000 வருமா? அப்போ பாருங்கள், 600 இன்டூ n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 20,000 மைனஸ் 2000. 20,000ல் 2000 போயிடுச்சுன்னா 18,000மா? ஸோ அப்போ ஈஸியாக சொல்லிடலாமா? அப்போது இங்கே என்ன இருக்குது? 600 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வருமா? அப்போ n மைனஸ் 1 இந்த மல்டிப்ளிகேஷன் 600 இங்கே வந்தால் டிவிஷனில் வரும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள்? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 6ஐயும் 180 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 வரும். அப்போ மைனஸ் 1 இந்த பக்கம் இருக்கா? n மைனஸ் 1. மைனஸ் 1 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1 ஆகுமா? அப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது? 30 + 1 31 வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம்? அவங்க என்ன கேட்குறாங்க? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 per month. ஸோ தேர்ஃபோர் she will take 31 இயர்ஸா மந்த்தா? இது 31ன்றது இயர்ஸ். ஏன்னா என்ன பண்ணுறோம்? இந்த ஒவ்வொன்றுமே நம்ம இயரில் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ she will take 31 years to save ₹20,000 per month. ஓகேவா? ஸோ இப்போ இதோட இந்த 14th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் 2.5ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2.6 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.